கால் பண்ணேன் போனேங்க ஃபோன் என்ன மெசேஜ் போட மாட்டேன் வாட்ஸ்அப்பில் பார்க்கலையே. இதெல்லாம் என்னது? ஸ்டேஜ் அண்ணா எங்கே கேது? சரி ரைட் ஹவுஸ் தானே? வந்துட்டேன் புறா கிட்ட வந்துட்டேன். காப்பி வச்சு பேக்ரவுண்ட் நம்பிக்காரங்க பாட்டு போட்டுருந்தாங்களா, அது காப்பி பேசி க்ளோஸ் பண்ணிட்டேன். முக்கால் வீடியோ தூக்கிட்டு கட் பண்ணிட்டேன். செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த லாஸ்ட்லேருந்து வந்தேன். அதான் பாட்டை போட்டுருக்கோம் விளையாடிருந்தாங்க. ஆமாம் காப்பி ரைஸ் வச்சிச்சு. நான் லாஸ்ட்டாக கோயில் வீடியோ எடுத்து போட்டேன்ல, அதில் காப்பி வச்சு. இது ஒரிஜினல் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக அங்கே வந்து வந்தோம்ல, எல்லாம் ப்ளே பண்ணுறது, கிரிக்கெட்டு, வாலிபாலு, அந்த ஃபஸ்ட்டு இருக்குல்ல அந்த எண்டில் இறக்கி விட்டீங்களா, வேறு லெவல். இங்கே செம்மையாக இருந்தது. அப்படியா? அவர் வெறும் காலோட நடக்கிறாரு ஃபுல்லாக. இங்கேருந்து நடந்து போனார், கொஞ்ச நேரம் ஓடினார். நான் ஓடாத எத்தோன்னு ஓட முடியாது.
எல்லாம் யூஸ் பண்ணி திரும்ப வாக்கிங் மட்டும்தான் அவ்வளோதான். இதுக்கு வர்றதே தெரியுங்க. அவர் ஆசைப்பட அவர் பண்ணான்னு சொல்லி நம்ம மட்டும்தான் டீச்சர் யாரும் அது கஷ்டப்படுறது. நான் அதுதான் நீ ஷூ போட்டு வரல. ஏன்னா இதில் ஷூ போட்டால் இன்னும் இதுவாகும், இழுக்கும். அதாவது நம்மளுக்கு ஸ்டாமினா அதிகமாக க்ரியேட் பண்ணி தர ஒர்க் அவுட் ஷூவில் இது பண்ணலன்னா செருப்பு தூக்கி பேக்கில் போட்டுக்கும். ட்ரை பண்ணு. வா, கை கால் உடச்சிக்கிட்டுக்கா. என்ன கான்சன்ட்ரேட் பண்ணி அது எல்லாமே அப்படியே எல்லாமே ஒரு ஒரு பார்ட்டாக தான் ஒரே தீம் தான் போட்டிருக்காங்க. அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பிடிச்சிருந்துச்சு. ஹேண்டிகேப்ஸில் நடந்து தள்ளி போகிறாங்கல்ல, அந்த மேட்டு மாதிரி ஒன்று பின்னடிச்சிருக்காங்க. அது அழகாக இருந்துச்சு, நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதில் நடந்து போனால் பீச்சுக்கு போனதே தெரியாது. கஷ்டப்பட்ட மண்ணில் போவாங்க. கரெக்டாக. ஆனால் அது மெயின்டைன் பண்ணலாம் கருப்புற. ஆமாம், கேம் எவ்வளோ நாள் மெயின்டைன் போடும்போது நல்லா இருக்குது. 3 வருஷத்துக்கு கூட ரீக்வெஸ்ட் பண்ணிக்கிறதுனால வேறு ஏதாச்சும் அப்டேட் பண்ணி. இல்லை, இன்னொரு விஷயம் என்னன்னா, பொதுமக்கள் அதிகமாக நடமாடுறதுனால நீ கம்பல்சரி இதை யூஸ் பண்ணி தான். இப்போ பார்க்கில் கூட ஒரு குறிப்பிட்ட தான் மக்கள் வருவாங்க. யூஸ் அண்ட் அதுக்கு யூசேஜ் ஏற்ற மாதிரி தான் அதோட லைஃப். என்கிட்ட கட்டிங் மிஷின் 10 வருஷமாக இருக்குது. ஷாப்பில் போன 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கட்டிங் மிஷின் வாங்கினாங்க. ஸ்கேப் அடுத்த வச்சுருக்காங்க. ஒரு ஆள் யூஸ் பண்ணுறதுக்கும் அத்தனை பேர் யூஸ் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக. கரெக்டாக அது தூக்கி போட்டு சர்வீஸாக பண்ணுற தூக்கி போட்டு வேலை போட்டால் வேறு வருஷம் புதுசு. ஈவினிங்கில் இன்னும் க்ரௌடாக இருக்கும். இன்னும் மிச்சம் இருக்கும். அப்போ அவ்வளோ க்ரௌடு இருக்கிறப்ப குழந்தைங்களாம் அங்கே தான் போய் இருப்பாங்க. இது ஏன் ரெடி பண்ணதுக்காக வச்சுருக்காங்களா? அது பண்ணி அப்படி மாற்றிடுவாங்க போது. ஆனால் இது போட்டுருக்கிறத பார்த்தா அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குது, லைஃப் வராது. வேற காதல் ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்களே. ஸ்டீல் பண்ணிட்டாங்க. இந்த ரூல்ஸ் மேனேஜர் பார்க்கணும். இன்ஜினியர்ஸாக ரெடி பண்ணுறாங்கல்ல, பாடி தூக்கி வச்சுன்னு சொல்லுவாங்க. அது என்ன வாட்ச் டவர், ரைட் வாட்ச் டவர். நிற்கிறாங்க போலீஸ் இப்பயும் காலையில் ஏகப்பட்டு நின்றுருக்காங்க காப்பாற்றுறதுக்காக. எல்லாம் கல்வியில் அடிச்சுட்டு போகுது. எல்லாம் மக்கள் கேட்குறாங்க, கார் ஒன்று இதில் இறங்கிடுறாங்க.
நீங்கள் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, அதில் வந்து வாய்ஸ் நான் நீங்கள் பேசுகிறேன் இல்லை, ஆனால் நான் ஃபுல்லாக பார்க்கணும் சொன்னேன்ல, அந்த மாதிரி தான் இருக்கும்ல நம்ம ஆமாம். விஷுவல் போஸ்ட் போகிறது எப்படி இருக்கும், டவர் வரைக்கும் எப்படி இருக்கும், எந்த பக்கத்துக்கு கொண்டு போகுது, பாயிண்ட் இருக்குது. எனக்கு அந்த வண்டி போடுற அந்த காட்டுக்குள்ளே போகும்போது எப்படி போகுது, 360 பார்க்குறேன். அந்த இது ஜங்கிள் ஒரு சைடில் எப்படி இது ஏரியா அப்படியே இத்தனை இது நம்ம கவர் பண்ணும்போது எப்படி போகுது. ஆனால் அதுக்கு நம்ம எவ்வளோ போனோம், 10 கிலோமீட்டர் அதில் தான் போகணும். 30-40 கிலோமீட்டர் போனோம். இல்லை இது கேமரா ஸ்டிக்கு உடச்சிக்கல. அதுதான் அந்த இல்லைடா, ஓரளவுக்கு ஒரு நார்மல் ஹைட் வச்சுட்டு மவுண்ட் பண்ணுறதுக்கு காரில் மவுண்ட் பண்ணுறதுக்கு அந்த ஃபிட்டிங் இருக்குது. பார்த்துருக்கலாம். இல்லை கிளாஸில் ஃபிட் பண்ணிட்டு கிளாஸில் ஃபிட் பண்ணுறாங்கன்னா அது வீடியோ பர்பஸ்க்காக ஏமாற்றி சேல்ஸ் பண்ணுறாங்க. பட் ரியாலிட்டியில் வந்து பார்த்தோன்னா 15 கிலோமீட்டர் அதில் தான் போகணும். ஓகே. அப்படி இல்லைன்னா பைக்கோட ஸ்டாண்டுக்கு முன்னாடி ஹேண்டில் வச்சுருக்காங்க பார்த்தியா, அதில் போட்டால் தான் நீ சொல்ல 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டராக போகலாம். இது ஸ்பீடு சொல்கிறேன். ஓகே. இது பாரு சரியா. அதனால் என்ன ஆகுனா நம்ம ஒரு வேளை ஃபிக்ஸ் பண்ணாலுமே பொறுமையான வேகத்தில் தான் போகணும்னு சொல்ல வரேன். ஆஃப் ரோடு மாதிரி இருக்குது. எங்கே வேகம் போகிறேன். இது ஆஃப் ரோடா? ஆஃப் ரோட பாதி காட்டு உள்ள போகுது. வழி வந்து ரொம்ப 20 அடி ரோடுன்னும் போது நீ ரொம்ப ஸ்பீடு போக முடியாது. 20-30 தான் ஆங்கில மெயின்டைன் பண்ணி ஆகும். எப்போ போகலாம்னு சொல்லு. அடுத்த ட்ரிப்பு பிளான் பண்ணிட்டு மழை சீசன் போல வண்டி ஏதோ ஒரு வண்டி போயிடுச்சுன்னா சார்ஜர் லைட் எல்லாமே பக்காவாக வச்சு அண்ணன் வண்டியோட கணேசன் வண்டி கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ உட்காந்து பண்ணுறேன். இது வண்டி எடுத்துன்னு போயிருந்தேன், கொஞ்சம் கஷ்டப்பட்டு. சரி பேக்கப் கம்ஃபர்ட்டாக இருக்கும். போகிறதுக்கு மைலேஜ் எல்லாமே யூத மைலேஜ் நல்லாயிருக்கும். என்ன வண்டி இருக்குது? ஐட்டம் என்ன கம்பெனி இது? Hyundai. இதோட வந்து இது தரையோட இருக்க மாதிரி அது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும். வியூ இல்லை ஆக்சுவலாக ஸ்பேஸ் இருக்குல்ல, ஸ்பேஸுக்கான அதுவே நல்லா இருக்கு. மார்க்கெட் உள்ள போகலாமா? அதெல்லாம் அர்த்தத்தில் இல்லை, டவுன் வரைக்கும் வரணும். வந்துட்டு இந்த இடத்துல பார்த்து மறுபடியும் எக்ஸைஸ் வாங்க பண்ணிட்டு இங்கே வந்துட்டு அந்த எடுத்து கிளம்பிடலாம். இங்கே பாரு. அப்படியே ஓரமாக நம்ம மேலே உள்ள கவர் ஆகுது. ஆமாம், வேணாம், அது அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண வேணாம். மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் அந்த 2 கிலோமீட்டர் வரைக்கும்?